இப்போ நிறைய பேர் விவசாய கடன் தள்ளுபடி பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல இவங்களுக்கு இதே வேலை, விவசாய கடன் தள்ளுபடி பண்ண சொல்லி அரசாங்கத்துக்கு நிதி பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கும் ஒரு நிதி பிரச்சனைகள் இருக்குது. இது கவர்மெண்டால் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஜிஎஸ்டி கட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு ஐடிசி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வாங்குகிற பொருட்களுக்கு கொடுக்குற ஜிஎஸ்டியை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கும்போது இல்லை உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் விற்கிற பொருளில் அதை கிளைம் பண்ணிக்கலாம். அதில் ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு எந்த விதமான ஜிஎஸ்டியுமே கிடையாது. வருமானம் அதாவது வரி விதிப்பு கிடையாது. இது நல்ல விஷயம்தான் உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த விவசாயத்துக்கு வாங்குற விதை நெல்லிலேருந்து, பூச்சிக்கொல்லி மருந்துலேருந்து, மோட்ரு, பம்பு, இந்த சொட்டு நீர் ஓஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம். ஆனால் நாங்கள் விற்கிற பொருளுக்கு எங்களால் ஜிஎஸ்டி கிளைம் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி இல்லாததால் ஜிஎஸ்டி கிளைம் பண்ண முடியாது. இதுவும் எங்களுக்கு ஒரு ட்ராபேக். இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதை வந்து நிறையா விதத்தில் இந்த அரசாங்கமும் இந்த சூழ்நிலைகளும் எங்களை வந்து இன்னும் கீழே மட்டம் தட்டிக்கிட்டே இருக்குது. அதனால தான் எங்களுக்கு வேறு வழி இல்லாத இந்த அரசாங்கம் கொடுக்குற மானியத்தையும் இந்த தள்ளுபடியை எதிர்பார்த்து கை கட்டி நின்றுட்டுருக்குறோம். இன்னும் 10 வருஷத்தில் இப்போ விவசாயம் பண்ணுற யாருமே இருக்க போகிறதில்ல. அடுத்த தலைமுறை எல்லாமே படிச்சுட்டு நகரப்புறங்களுக்கு மாறிட்டாங்க. அடுத்து விவசாயம் செய்ய யாருக்கும் உடம்புலையும் தெம்பு இருக்காது, அதை எப்படி செய்யணுன்ற ஐடியாவும் இருக்காது. அதுக்கப்புறமேட்டு கார்பரேட்காரன் 1000 ஏக்கர் 500 ஏக்கர்னு வாங்கி அதில் விவசாயம் பண்ணி அவன் அதிக விலைக்கு பொருளை விற்கும்போது அன்னைக்கு தான் எங்களோட வழியும் வந்து உங்களுக்கு தெரியும். நன்றி.